இறைவனுக்கு உருவம் இருக்கிறதா என்றால் இல்லை. இஸ்லாமியர்கள் இறைவன் இருப்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்தவர்கள். ஆனால் உருவம் இல்லை என்பார்கள். ஆனால் பல மதங்களில் இறைவனுக்கு உருவத்தை தந்துள்ளார்கள். கற்சிலைகளாக அவர்கள் செய்து கோயிலில் வைத்து விட்டார்கள். கோயிலும் ஒரு கட்டுமானம்தான், அது ஒரு வீடு தான். இறைவன் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் அந்த கோயில். எதெல்லாம் உருவம் இல்லாமல் இருக்கிறது என்றால் அனைத்துமே நாம் உணர்ந்தது தான். பூவாசம், காற்று, நீர், ஆவி, இதெல்லாம் நம் கண்ணுக்கு தெரியாது. அது நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது தான். உருவமற்றது கடவுள் மட்டுமல்ல, இறைவன் மட்டுமல்ல, அனைத்துமே நாம் பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் உருவம் இல்லாமலே இருக்கிறது. மேகம் பார்க்கிறோம், கண்ணுக்கு தெரியும். உண்மையிலே அங்கே போனால் மேகம் இருக்கிறதா என்றால் இல்லை, அது நீர் ஆவிதான். அதனால்தான் அதை நீராவி மேகம் என்றார்கள், கருமேகம், வெண்மேகம் என்று. அதுபோல புயல் அடிக்கும், மரங்கள் அடிந்து விழும், அதனுடைய காற்றினுடைய சக்தி அதை மரத்தையே முறித்து வைத்துவிடும். எல்லாம் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாது. நெருப்பு கண்ணுக்கு தெரியவே தெரியாது, அதனுடைய அனல் மட்டுமே நமக்கு உடல் உணர்த்தும். ஐம்புலன்களில் ஒன்று அது. அதனால் எதெல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லையோ அதனால்தான் இவர்களை பகவான் என்று சொன்னார்கள். வர்ண பகவான், அக்னி பகவான், வாயு பகவான் என்று. எனவே இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாததெல்லாம் இறைவன் என்று சொன்னால், கடவுள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயம், அதை வழிபடணுமா வேண்டாமா, அதை அன்றாடம் நம்மோடு கலந்துள்ளது, பிணைந்துள்ளது. அதை எதற்காக நாம் வணங்க வேண்டும் என்றால் அங்கேதான் ஒரு கேள்வி இருக்கிறது. யாரை வணங்க வேண்டும், எதற்காக வணங்க வேண்டும், எவ்வளவு காலம் வேண்டும் என்று நமக்கு சிந்தித்தால் நமக்கே அது விளங்கும். என்ன விளங்கும்? எது அதில் சரியான விஷயம் என்று. அதனால்தான் நான் சொல்கிறேன், எதெல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லையோ அவை எல்லாமே இருக்கின்றன. அதை நாம் 5 புலன்களால் உணர முடியும். நாம் அல்ல, விலங்குகள் கூட அதை உணரும். வாசம், அது மோப்பம் என்று சொல்கிறோமே, மனிதர்களை விட நாய்க்கு மிக அதிகம் மோப்ப சக்தி. அதை எல்லாவற்றையும் முகர்ந்து தான் பார்க்கும். இந்த ஊர்வனுக்கு சத்தம் கேட்காது, காதில் விழாது. ஆனால் அது அப்படியே போய்கொண்டே இருக்கும். இதுபோல பல விஷயங்கள் இன்று இருக்கிறது. அதை யாரெல்லாம் தெரிந்து கொண்டார்களோ, உணர்ந்து கொண்டார்களோ அவர்களுக்கு சரியான ஒரு புரிதல் கிடைக்கும். இல்லை என்றால் புரிதல் இருக்காது. நாம் எதை புரிந்து கொள்கிறோமே என்றால் 5 புலன்கள் மூலம் அதை உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.